சரசு சரசு எங்க போன சரசு நீ? என்னத்துக்கு இப்ப என் முகம் இப்படி கத்திட்டு அடக்கா? சரசு இம்மா சரச பாத்தியா? எங்கேயும் தண்ணி நீ எடுக்க போயிட்டாளா? ஆமா, உன் பொண்டாட்டி தண்ணி எடுப்பா. தண்ணி காலையில எந்திரிச்ச நேரத்துல இருந்து இப்படிதான் குத்தச்சு. நான் அங்க உட்கார்ந்துருக்கா பாரு மூலையில. ஒரு வேலை செய்யல. அடுப்பங்கரையில போய் பிள்ளைகளுக்கு காப்பி தண்ணி மட்டும் நான் போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பிள்ளைகள் அவாட்டுக்கு அங்கனே இங்கனையும் திரிஞ்சுடுவேன். காலேஜுக்கு போதுவாளா போலையா என்ன கதைன்னு எனக்கும் தெரியல. நானும் சரின்னு ஒரு டம்ளர் காப்பியை போட்டு குடிச்சிட்டு இந்த வெத்தலை அடிச்சுக்கிட்டு நான் இங்கே இருக்கேன். உன் பொண்டாட்டி அந்த ஆளை மூலையில சாஞ்சவன் அந்த ஆளை இருக்கா. என்னத்துக்கு அப்படி இருக்காளோ தெரியல. இடி விழுந்தானங்க இருக்கா நேற்று வந்ததுல இருந்து. எல்லா பிரச்சனைக்கும் இவதான் காரணம். இப்ப காலையில எந்திரிச்சு வேலையை பார்ப்போம் இல்லாம மறுபடியும் இப்படி குத்தச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்படி கேளு, உன் பொண்டாட்டிக்கிட்ட கேளு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கான்னு. வீட்டு வேலையெல்லாம் யாரு பாப்பான்னு தெரியல. பிள்ளைகளுக்கு ஒன்றும் வயிற்றுக்கு கொடுக்கவும் காணும், காலேஜுக்கு அனுப்பவும் காணும். என்ன நினப்புல தான் இருக்காளோ தெரியல. இரு, நான் போய் அவகிட்ட என்ன அதுன்னு பேசியேன். என்னதான் பிரச்சனை இவளுக்கு? போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நேற்று அலைய வச்சிருக்கா. இன்னைக்கு இப்படி உட்கார்ந்து என்னென்ன பிரச்சனை பண்ண போறாளோ தெரியல. சரசு என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பா? இப்படியே மூலையில உட்கார்ந்துருந்தா ஒரு வேலையும் செய்யாண்டான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. சரசு இங்க பாரு. என்னங்க? ஆமா, நீ என்னத்துக்கு இப்ப மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்க? காலையில இருந்து எனக்கு ஒரு டம்ளர் காப்பி கூட வரல இன்னும். அதான் உங்க அம்மா காப்பி போட்டவளங்க, உங்களுக்கு தரலையா? எங்க அம்மா காப்பி பொடியதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன அடுப்பங்கிற பக்கமே போகாம இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா? வீட்டுல ஒரு வேலை செய்யாம பிள்ளைகள் என்ன பண்ணுது ஏது பண்ணுது, அது பள்ளிக்கூடத்துக்கு போகணுமே, அதுகளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கணுமே, வயிற்றுக்குலாம் என்ன இல்லையா உனக்கு? நான் காலையிலே பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டேனே, நீங்க இன்னைக்கு கேண்டீன்ல வாங்கி சாப்பிட்டுக்கிடுங்க அங்க காலேஜ்லன்னு சொல்லி காசு கொடுத்துட்டேனே. சரி, அதுகளுக்கு காசு கொடுத்து அனுப்பிட்ட. இப்ப எங்க அம்மா நான்லாம் என்னத்தை சாப்பிடுவோன்னு நீ இப்ப இப்படி உட்கார்ந்துருக்க? எதுவும் செய்யாண்டாமா வயிற்றுக்கு? எதுக்கு இப்ப நீ இப்படி உட்கார்ந்துருக்க? ஏன் ஒரு நாள் உங்க அம்மா சாப்பாடு செஞ்சு கொடுக்க மாட்டாங்களாங்க உங்களுக்கு? எல்லாம் நான் தான் செய்யணுமா? ஏதோ மனசு சரியில்லை, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இப்ப இருந்துட்டு போறான்னு விட முடியல. உடம்புக்கு என்ன? நல்லா தானே இருந்த, இப்ப என்ன செய்யுது உனக்கு அப்படி? ஒன்னும் செய்யல. எனக்கு என்ன வந்தா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு உங்க வயிறு நிறையணும் அவ்வளவுதானே. இருங்க ஆக்கி போடி. என்ன நீ செத்து கிடந்தாலும் நம்ம தான் அவ்வளவு வேலையும் செய்யணும். சரசு நில்லு. என்ன வேணும் உங்களுக்கு? நீ ஒன்னும் அப்படி ஒன்னும் சளிச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒன்னும் செய்யாண்டா. அப்ப ஃப்ரிட்ஜ்ல மாவு இருக்குல்ல, எடுத்து இட்லி ஊத்தி நேத்து வச்ச சட்னி எல்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சு திங்க வேண்டியது தானே. அதுக்கும் நான் தான் அந்த வீட்டுல செய்யணும். கொஞ்சம் முடியலன்னு இருந்துடவும் கூடாது, படுத்துறவும் கூடாது. பொறுக்காத உங்களுக்கு. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் உங்களை. வர வர உங்க போக்கே சரியில்லாமா. என்ன போக்கு சரியில்லை நீ பாத்துட்டா? பொண்ணை மாதிரியா கூட்டாளிய கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஊருக்குள்ள பிரச்சனை பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டலையே. அதான் அதான் நான் என்ன செஞ்சாலும் கடைசியில நீங்க அங்கதான் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க யாரு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கீன்றது எனக்கு தெரியும். இங்க பாரு, யாரும் எனக்கு சொல்லி தரணும்னு அவசியம் இல்ல. நீ பிரச்சனை பண்ணிட்டு அலையது எனக்கு பிடிக்கல. நீ அந்த சேர்க்கையை வச்சுட்டு கட் பண்ணி சொல்லிட்டேன் அம்மா. பாருங்க, நேத்து எனக்கு ஒண்ணு பிரச்சனைனா நீங்களும் வந்து நிக்கல. இந்த வீட்டுல யாரும் வந்து எனக்குன்னு நிக்கல. என் கூட நின்னது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களுக்காக நானும் போவேன், வருவேன், இருப்பேன், பேசுவேன். நீங்க இதுல எல்லாம் தலையிடக்கூடாது சொல்லிட்டேன் அம்மா. சும்மா எல்லாத்துக்கும் என்னைய குறை சொல்லணும்னு வந்துடுறது. ஏலா சரசு, யாருக்கு யார் என்ன சொல்லி கொடுத்தாவ எனக்கு விளங்கல. நான் அப்போ உன் புருஷன்ட்ட சொல்லி கொடுத்து உங்ககிட்ட சண்டை போட சொல்லி நீ சொல்றியோ? எனக்கு அதான் வேலையோ? இங்க பாருங்க, நான் என்ன உங்களன்னு சொன்னனோ? நீங்க ஏன் என்கிட்ட எகிரிட்டு வரிய? குத்தம் உள்ள நெஞ்சுதான் குறுகு இருக்கும். நீங்க சொல்லி இருந்தா தானே உங்களுக்கு குறுகு இருக்கணும். நீங்க என்னத்துக்கு இப்ப இதுல வாரிய? சரசு அமைதியா இரு சொல்லிட்டேன். எங்க அம்மா கிட்ட சும்மா சண்டைக்கு எகிரிட்டு போவாத. அதான் நான் மட்டும் இந்த வீட்டுல என்ன பண்ணாலும் குத்தம். நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், படுத்தா குத்தம், எல்லாம் குத்தம் தான். வர வர எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்க மாட்டேங்குது. மண்டை எல்லாம் பிச்சுக்கிட்டு எங்கனா போயிடலாமான்னு இருக்கு. வர வர இந்த வீட்டுல நிம்மதியே இல்ல. நான் எங்கனா போறேன், நீங்கள் நிம்மதியா இருங்க. ஏங்க ஏங்க ஐயா, கோவப்படாதையா, நில்லு. போமா, மனுஷன் வீட்டுல இருந்தா நிம்மதியா இருக்கணும். இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கு. ஐயா எங்கேயா போற? இப்படி குவாச்சிக்கிட்டு போறிய? பயமா இருக்கியா? உன்னைய தேடிக்கிட்டு அது அலைஞ்சுக்கிடமுண்டையா. எங்கேயா போற? அப்படி எங்கேயும் போலமா, இப்போதைக்கு தோட்டத்துக்கு தான் போறேன். இன்னும் இந்த வீட்டுல இப்படி பிரச்சனையா போயிட்டு இருந்தேன்னா நான் வீட்டுக்கே வராண்டேன். எந்த அலையாவது போயிருவேன் பாத்துக்க. ஐயா அப்படி சொல்லாதையா. இந்த வீட்டுல ஏன் தான் இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்குதோ தெரியல. இப்ப வர வர நிம்மதியே இருக்க மாட்டேங்குது. எனக்குமே ஒரு மாதிரியா வருது. ஏமா, நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத. நீ இரு, உனக்கு வேணா நான் கடையில போய் இட்லி வாங்கிட்டு வந்து தாரேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பாடு. மதியத்துக்கும் வச்சு சோறு பொங்கியலான்னு பாரு. பொங்கலன்னா எனக்கு ஒரு போன் அடிச்சு சொல்லு, நான் மதிய சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து தாரேன். வேற பிள்ளை காலேஜ்ல இருந்து வரட்டும், வந்தப்பறம் அவளை சாப்பாடு செய்ய சொல்லுவோம். இவ எந்த அலையும் போறா. ஐயா நீ ரொம்ப மனசு உடஞ்சி பேசிய மாதிரி இருக்கு. எனக்கு இப்ப மட்டும் வேணா 2 இட்லி வாங்கிட்டு வா. மதியத்துக்கு வேணா நான் சோறாக்கி மெதுவா மெதுவா நடந்து தோட்டத்துக்கு வந்தனாலும் கொண்டு வந்து உனக்கு தாரேங்கயா. வேண்டாம்மா, நீ இப்படி வெயிலுக்குள்ள அங்கே எங்கேயும் அலையாத. நீ வீட்டுல இரு, உனக்கு நான் மதிய சாப்பாடு கொண்டு வந்து வாங்கி வந்து தாரேன். எதுனாலும் போன் அடி. சரியா, எனக்கு 3 இட்லி ஒரு வடை என்ன? சரிம்மா, இதான் வாங்கிட்டு வரேன். நல்ல பொம்பளையா இருந்தா ஃப்ரிட்ஜில் மாவாட்டி வச்சிருந்தாலே
நம்மளும் சித்தி தின்னுட்டு மோகனுக்கும் ஆக்கி கொடுப்போன்னு கொடுப்பா. இது இப்படியா? என்னன்னையும் போறாவ. ஆனா நம்ம பண்ண வேண்டிய காரியம் ஒன்று இருக்கு. இந்த வீட்டில் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அந்த பிங்கி கிழவி பண்ணி வச்ச சூனியம்தான். அதை எடுக்கிறதுக்கு என்ன கதைன்னு போய் கேட்கணும். அவளை எடுக்க சொல்லி தலைவர் சொன்னார். சரி சரின்னு மண்டையாட்டினா கிழவி அதை எடுத்து விட்டாதான் அந்த வீட்டில் நிம்மதி இருக்கும்னு நினைக்கேன். இல்லாட்டி இப்படி தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துட்டு இருக்கோம். இதுவகிட்ட சொன்னாலும் ஒன்றும் காதில் வாங்க மாதிரி இல்லை. நம்ம தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். போய் லட்சுமி அக்காட்ட பேசி பார்ப்போம். அதுதான் பிங்கி கிளவிட்ட பேசுறதுக்கு லாக்கி. எம்மா மருமோளே விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? இந்த வீடு வாசலை பெருக்கி இந்த முத்தத்தை தூத்து தெளிச்சு ஒரு கோலத்தை போடுவோன்னு நினைக்காளா? எங்க இருந்துதான் வாராளுவளோ தெரியலம்மா. ஆடி வேற பிறந்தாச்சு. வீடு வாசல் இப்படி கடந்தா விளங்குமா வீடு? ஏலா உமா, உள்ள என்னலாம் பண்ணியா? ஆடி வந்தால் கடை, செஞ்சு வந்தா மல்லிகை கடை, பல்ல பல்லக்கும் பத்திர கடை, பதுக்கி வச்ச ரேசன் கடை, கும்முன்னு தான் வாசம் வரும் குட்டி பூ கடை. நீ பல கடைதான், தங்க நகை கடைதான், ஒரு துணி கடைதான், உனக்கு மட்டும் தேவைப்படாதே. ஹோய் என்ன இவா காலங்காத்தாலே கரகட்டக்காரி கணங்கா தலையில பானையை வச்சுக்கிட்டுல ஆடிக்கிட்டு அலையா? என்னாச்சு வழக்கு? கிறுக்கு கிறுக்கு எதுவும் பிடிச்சி போச்சா? ஏ ஐத்தலக்கா 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 ஐ, செய்வதெல்லாம் செய்வதெல்லாம் செய்துடனே செய். ஹேய், நம்ம பையன் மானத்தை வாங்குறதுக்குனே வந்து தொலைஞ்சிருக்கா பாரு. ஹேய் இந்தாடி கப்பக்கலங்கே, ஹேய் என்னடி காரக்குழம்பே, ஹேய் இந்தாடி அச்சி முறுக்கே. எல்லாம் என்ன வர வர மரியாதை தேயுது? இந்தாடி நீக்கிட்டு இருக்க. என்ன வேணும் உனக்கு? இப்போ என் முவங்கிட்ட சொல்லி உன்னை என்ன அடக்கணுமோ? இல்லத்தே வேண்டாம். நேத்தே கன்னத்துல 4 அறைய விட்டு செவுல பியாத்துட்டாரு. இதுக்கு மேல அடி வாங்க தெம்புள்ள. எதுவும் சொல்லி வச்சு விடாதீங்க. அப்புறம் என்னத்துக்கலாம்? இன்னைக்கு காலையிலே ஆட்டம் ரொம்ப ஓவரா இருக்கு. நீங்க தானத்தே வெளியே இருந்துகிட்டு என்னமோ ஆடி நீங்க அதான் ஆடிக்கிட்டே வர சொல்றீங்க போல நினைச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டே வந்தேன். ஆமா, உன்னை ஆடிக்கிட்டே வர சொல்லியாவ. நீ பெரிய அப்படியே பத்மினி ஆடி கிழிச்சிருவ. சரித்தே என்ன விஷயம்? ஆடி நீ ஆடி தள்ளுபடியில எதுவும் துணி எடுக்க போகணுமா? காசு வச்சிருந்தா வாங்க போவோம், போய் துணி எடுத்துட்டு வருவோம். ஆடு தள்ளுபடிக்கு முதையே போயிட்டோன்னு வைங்க, நல்ல துணியெல்லாம் கிடைக்கும். போயிட்டு அள்ளிக்கிட்டு வந்துடலாம். ஆமா, இப்ப இந்த ஒண்ணுதான் குறைச்சல். ஆடி தள்ளுபடியில துணி எடுக்காவலாம். அதுக்கு நான் காசு தரணுமா? நல்லா இருக்க கதை. உன் புருஷன்கிட்ட வேணா வாங்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அவரே கிழிஞ்ச ஓட்ட சட்டியை போட்டுக்கிட்டு அலையாரு. ஆடு தள்ளுபடியில 4 சட்டியை வாங்குங்கன்னா வாங்க மாட்டாரு. இப்ப இதுக்கு துணி எடுக்கப்ப போகணுமா? என்னலாம் முணுமுணுத்துக்கிட்டு இருக்கா? ஒன்னும் இல்லத்தே, இது வேற டிபார்ட்மெண்ட். வயசுல பெரிய மனுஷன்னு ஒரு மரியாதை கொடுக்குறியாளா? இந்தாடி அந்தாடி ஏய் ஊய் கப்பக்கிழங்க காரக்குழம்பு என்ன? இல்லத்தே, உங்க பையன் வாங்கி போட்ட கப்பக்கிழங்கு கிடக்கு, அதான் காரக்குழம்பு வச்சு உங்களுக்கு இப்ப தரட்டுமான்னு கேட்க வந்தேன். அதுக்கு எதுக்கு தலையில பானை? பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருந்தேன், அப்பதான் நீங்க கூப்பிட்டிய, அதான் அப்படியே வந்துட்டேன். போ ஒழுங்கா போய் பாத்திரத்தை வளக்கு. அந்த பானை இருக்க அழக பேரு கறி பிடிச்சவே கிடக்கு. என்னடிதான் வளக்குவாளோ கொண்டாடுவாளோ? ஒழுங்கா போய் வளக்கலாம் பாத்திரத்தை. நான் பல்லே ஒழுங்கா வளர்க்க முடியல, என்னையவே பாத்திரத்தை ஒழுங்கா வளர்க்க சொல்லுது கிழவி. எல்லாம் ஒரு நிமிஷம் இல்லு. என்னத்தே? இந்த வீடு வாசல் தெருவெல்லாம் எப்ப பெருக்கலான்னு இருக்கா? மணி என்ன ஆகுது? ஆடி பிறந்துருச்சுல, கொஞ்சம் வீடெல்லாம் சுத்த பத்தமா வைக்க பாரு. காலையில எந்திரிச்சு பெருக்கி வீடு வாசல தெளிச்சு முதல் ஒரு கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பாங்கிற பக்கம் போலாம். முதல்ல அடுப்பாங்கிற பக்கம் பல்லு கிள்ளு வளர்க்காம மூஞ்சி கிஞ்சி கழுவாம அங்க போய் நிக்காத. சீக்கிரம் எந்திரிச்சு வேலையை பார்க்க ஆரம்பி. இப்படிலாம் எப்பதான் செய்வனி? எனக்கும் ஆசைதான் இப்படி எல்லாம் செய்யணும்னு, ஆனா முடிய முடியுங்க. வீடு வீடா கதை பேச போனோம்னா தெருவா போய் உட்கார்ந்து கதை பேசணும்னா அது மட்டும் முடியும் என்ன? அது பொறுமையா தின்னுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தானே போர் அடிக்கணும் போறேன். அதனால அதெல்லாம் பெருமையும் பார்த்துக்கிடுங்க. இந்த காலையிலே எந்திரிச்சு செய்ய வேண்டிய வேலைகளை தான் செய்ய முடிய மாட்டேங்குது. என் மோனுக்கு காலையாவது ஒரு வாய் சோற ஒழுங்கா கொடுத்து அனுப்பலாம். அவளா எத்தே அவையதான் ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கிட்டியாவளே, அப்புறம் என்னத்துக்கு நான் கடந்து மாங்கணுங்க செய்யணும்? பொறுமையா செஞ்சு பொறுமையா தும்போம். இப்ப என்னமா கப்பக்கிழங்கு காரக்குழம்பு நீ அதெல்லாம் வைப்பியா இல்ல வைக்காண்டியா? எப்ப வைப்பா? பசிக்குது. பசிச்சா இப்ப இடியாப்பக்காரன் போவான், அவங்கிட்ட இடியாப்பம் வாங்கி தின்னுங்க. நான் கப்ப குழம்பும் கார குழம்பும் எப்போ வைப்பேனோ எப்போ துங்கனோ, அதனால நான் பொறுமையா தான் வைப்பேன். நீங்க இடியாப்பக்காரன் வரேன்னு பாருங்க. ஹேய் தக்காளி சக்க செவப்பே, ஹேய் பப்பாளி சக்க இனிப்பே, ஹேய் சொக்காளி மச்ச கொழுப்பே, ஐத்தலக்கா 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 ஐ, செய்துடனே 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 செய், ஐத்தலக்கா 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 ஐ. இதெல்லாம் எங்க உருப்பட போகுது?
வாசரசு வீட்டுல தான் இருக்கீங்களோ? எங்க தோட்டத்துக்கு போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். எங்க தோட்டத்துக்கு போறது? இந்த மனசு வேற காலையிலே சண்டை போட்டுட்டு போனாரு. அதனால நீங்க போங்க, நான் அன்னைக்கு வராண்டேன்னு சொல்லி விட்டுட்டேன். என்னாச்சுக்கோ, உங்க வீட்லயும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரசு, கொஞ்ச நேரத்துல அவரு நார்மல் ஆயிடுவாரு, நான் சரி பண்ணிடுவேன். அதெல்லாம் அதை விடு. நீ உங்க வீட்டுல என்னாச்சு? பிரச்சனை முடிஞ்சா இல்லையா? உங்க வீட்டுக்காரர் நேற்று வரும்போதே ரொம்ப திட்டிக்கிட்டே இருந்தாரு. இப்போ ஒன்றும் சொல்லாம கிடக்காரா? எங்கக்கு அவரு சும்மா இருந்தாலும் எங்க மாமியார் சும்மா இருக்குமா? அதை இதை சொல்லி சொல்லி ஏற்றி விட்டு எங்களுக்குள்ள பிரச்சனையா ஆக்கிக்கிட்டே தான் இருக்கும். அது பிரச்சனையாக தான் போய்கிட்டு இருக்கு. அதை விடுங்க. பிள்ளைலாம் எங்க காலேஜுக்கு போயிட்டாவளா? ஆமா, இன்னைக்கு நான் சாப்பாடு எதுவும் ஒன்றும் செய்யலை. அதனால பிள்ளைகள நீங்க கடையில் அங்கே சாப்பிட்டுக்கிடுங்க கேன்டீன்லன்னு சொல்லி காசை கொடுத்து அனுப்பிட்டேன். இவருக்கும் கஞ்சை கொடுத்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். ஆமாக்கா, நானும் பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்யலை. நீங்களும் அங்கே சாப்பிட்டுக்கிடுங்கன்னு காலையில எந்திரிச்சதுமே காசை கொடுத்து அனுப்பிட்டு நான் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டேன். ஒரே யோசனையா இருக்குதுக்கோ. என்ன யோசனை சரசு? வேற என்ன, இந்த பிஞ்சு கிளவி பண்ணி வச்ச பிள்ளை சூனியத்தை தான். வேற என்ன பண்றது? அதை எடுக்கிறதுக்கு சொல்லியிருந்தாருல்ல தலைவர். அதை கிளவி எடுக்கன்னா எப்போ எடுப்பா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல பத்தியில. நம்ம அதுட்டு நச்சரிக்கலன்னு வைங்களாம், அவன் அந்த பாட்டுக்கு இருந்துக்கிடுவா. அதை நச்சரிச்சு அதை போய் எடுக்கணுக்கா. வீட்டில் ஒரே பிரச்சனை. எனக்கெல்லாம் வீட்டில் இருக்கே முடியல. எங்கேயானு பேரலாமான்னு இருக்கு. இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் எனக்கு எங்கெல்லாம் பேரலாமோன்னு இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனால் நினைச்சாலே கஷ்டமா இருக்குதுக்கோ. புரியுது புரியுது. அதனால அதை எடுக்கிறதுக்கு ஏதாவது பேசணுக்கோ அந்த பிங்கி கிளவிட்ட. சரி, அப்போ பத்திராளியக்காவை கூப்பிட்டு பேச சொல்லுவோமா? நம்ம பேசுனா அவ ஓவரா பண்ணுவா பத்துக்க. ஆமாக்கா, நான் பேசினா அவ எகிரிட்டு வருவா. மறுபடியும் எனக்கு ஆத்திரம் வந்து ஏதாவது அடிச்சு கிடிச்சு விட்டேன்னு வைங்களேன், வேற அது பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். அதனாலதான் நான் சரி உங்களை வச்சு பேசுவோன்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன். என்கிட்டையும் அவ அப்படிதான் நிப்பா பத்துக்க. அவ வீடு என் வீடும் பக்கம்னா தான் அந்த பக்கம் குப்பையெல்லாம் அள்ளி என் வீட்டு மதிலுக்குள்ள இந்த பக்கம் போடுவா. நான் அள்ளி அந்த பக்கம் போடுவேன். இந்த சண்டை எங்களுக்குள்ள நடந்துகிட்டே இருக்க சண்டை பத்துக்க. எனக்கு என்னைக்கு அவ சூனிய வைக்கால இல்ல வச்சுட்டாலும் தெரியல. இனிமே பயமாதான் இருக்கு பக்கத்துல இவ வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுக்கே. இவளுக்கு பயந்து வேற வீடு கட்டிதான் வேற இந்த பக்கமும் போகணுமோ என்னமோ தெரியல. இந்த நிலமைக்கு அந்த கிளவி போகும்போது என்னத்தை கொண்டு போறாளோ தெரியல. ஆமாக்கு, அதுகிட்ட வாயை கொடுக்கவும் பயமாதான் இருக்கு. சரி, பத்திராளியக்கா இப்ப காலையிலே கொஞ்சம் பாலுகளை கறந்து கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் வேலையா இருப்பாவ விட்டுக்க. நம்ம ஒரு 10 மணிக்கு போல அவியிட்ட பேசுவோம். பேசி என்ன ஏதுன்னு அவியலை வச்சு பேசுவோம். அவியலுக்குன்னா கொஞ்சம் இந்த பிஞ்சு பயப்படும். ஏன்னா தலைவர்கிட்ட சொல்லி கொடுத்துருவாவன்னு. நேற்று அவ்வளோ நேரம் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன்னது, ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாவன்னதும் வாபஸ் வாங்கிச்சுல்ல. அதனால அவருக்குன்னா கொஞ்சம் பயப்படும். நம்ம எது சொன்னாலும் அது காதுலே வாங்காது. சரிக்கா, அப்ப பத்திராளியக்காவை வச்சு பேசுவோமா? சரி சரி. காப்பி குடிக்கியா? ஏதாவது குடிச்சியா இல்லையா காலையில இருந்து? இல்லக்கா, பல்லு கூட வளர்க்கல நான் இன்னும். ஐயா, அப்ப காப்பி கூடயா குடிக்காம சுத்திக்கிட்டு இருக்கா? இரு, ஒரு டம்ளர் காப்பி ஊத்திட்டு வரேன். இல்லக்கா வேண்டாம், நான் பல்லு விளக்காம காப்பி குடிக்க மாட்டேன்க்கோ. நான் அப்புறமா பல்லு விளக்கிட்டு காப்பி குடிச்சுக்கிடுறேன் வீட்டுல போய். காலையில இதுக்கும் பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. நான் காலையில இருந்து ஒரு வேலை செய்யல பார்த்துக்கிடுங்க. எங்க மாமியார் தான் ஒரு டம்ளர் காப்பியை போட்டு அதுவும் குடிச்சிட்டு இந்த பிள்ளைகளுக்கும் கொடுத்துருக்கு. அதுவே குடிச்சிட்டு காலேஜுக்கு போயிட்டுவேன். ஏன் வீட்டுக்காருக்கு ஊற்றி கொடுக்கல போல இருக்கு. அவரு ஒரு காப்பி கூட எனக்கு தரலன்னு ஒரே சண்டை. மாவெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குக்க. குழம்பு சட்னி கிட்னி எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கு. அப்போ இந்த பொம்பளை என்ன பண்ணியிருக்கணும்? காப்பி போட்டு குடிச்சது. மாவெல்லாம் இருக்கு. இவன் இன்னைக்கு ஒன்றும் செய்யாம இப்படி இருக்கா என்னன்னு தெரியல. உடம்பு கிடம்பு என்னமோ முடியலையே, இல்லை மனசு தெரியலையே என்னமோ தெரியல. என்னாலும் செய்யவா இப்படி இருக்காள. நம்மளாவது பிள்ளைகளுக்கு 2 இட்லியை ஊற்றி கொடுத்தோம், பையனுக்கும் 2 இட்லியை ஊற்றுறோம், நம்மளும் 2 இட்லியை செஞ்சு தின்னோம் அப்படின்னு இல்லாம ஒன்றும் செய்யாம இருக்கான்னு சொல்லி எங்க வீட்டுக்கார்ட்ட ஏற்றி விட்டுருச்சு. ஐயே, மாவு குழம்புலாம் இருக்குன்னா அதுவே எடுத்து 2 இட்லி ஊற்றி இருக்கலாமே. அதாங்க ஒன்றும் செய்யாம நான் செய்யலைன்னு அவர்கிட்ட சொன்னது அவருக்கு கோபமா வந்து போயிருது. அதனால நம்மகிட்ட வந்து சண்டை போடியாரு. வேற என்னத்தை செய்ய? கடைசியில் அவரு நான் எந்தாலையும் போறேன்னு போனாரு. அப்புறம் இந்த பொம்பளை மெதுவா பேச்சு கொடுத்துச்சு. வேணும்னா நான் மதியம் சாப்பாடை ஆக்கி மெதுவா கொண்டு வந்து உனக்கு தோட்டத்துல தாரேங்கன்னு. உடனே அவரு வேண்டாமா, நீ எதுவும் செய்யாண்டா, உனக்கு நான் கடையில 4 இட்லி வாங்கி தாரேன், நீ தின்னுட்டு பாடு. மதியத்துக்கு இவ சோறு செய்யலன்னா சொல்லு, நான் மதியத்துக்கும் சோறு வெளியே வாங்கி கொண்டு கடையில வாங்கி உனக்கு தாரேங்காரு. ஏன் அதுக்கு எது இல்லாமையே கிடக்கா? சோறு கறி கூட ஆக்க முடியாமையே கிடக்காவனா? அதாங்க நம்ம தான் செய்யணும். எதா இருந்தாலும் அந்த வீட்டுல அவிய செய்யாண்டாவ. அவிய செய்யவும் கூடாது அவியலுக்கு. என்னைக்காயினா அதுக்காக ஒரு மனம் வந்துச்சுன்னா நான் அன்னைக்கு இதை செய்யும் சரசுன்னு அதுவே சொல்லும். அப்போ சரி என்னன்னு செஞ்சுட்டு போட்டு நான் அன்னைக்கு விட்டுருவேன். இல்லைன்னா இப்படிதான்.
சரி விடு, நீ எதை வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிரும். நம்ம பத்திராளியக்கா போய் பார்த்து ஒரு 10 மணிக்கா போய் பேசுவோம். அது பிங்கி கிளவிட்ட பேசுவோம். சரிக்கா, அப்போ போய் நான் வீட்டில் வேலையை பார்க்கேன். 10 மணிக்கு போல வாரேன், எப்போ வேலையை முடிச்சிட்டு. சரி சரசு. சரிக்கா, அப்போ நான் போயிட்டு வரேன். சரி.